சின்ன தயக்கமா இது எப்படி எடுத்துப்பாங்க. என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து வாமிட் வந்து சுத்தமாகவே இல்லை. ஒரு டைம் ஃபுட் பாய்சன் ஆகிடும். அது வந்து இது நான் ரியலாக சொல்லி தான் ஆகணும். அதிகமாக சொல்கிறது இந்த வெயிட் கெயின். என்னோட அம்மாவுமே கொஞ்சம் சப்பியாக தான் இருப்பாங்க. ஒரு குட்டி பயம் இருந்துச்சு. மேபி அது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிவரி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி தாண்டு தான் இருக்குது. என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி ஸோ யா அப்புறம் வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ விட்டு ஃபஸ்ட்டு விட்டோம். ஹாய் ஃபார் ஆல், வணக்கம். ஸோ நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்த ஒரு வீடியோ இது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் பீயிங் மாம் 1 year ஆச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. ஏன்னா வந்து எனக்கு நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி, நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, ஸோ எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுறப்போ ஓகே, சம்திங் நம்ம ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணுறோம், நம்மளோட லைஃப் பார்த்து கொஞ்சம் பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு இது கற்றுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய ஹாப்பின்னு எனக்கு சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல். இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிருந்தவங்களுக்கோ எல்லாத்துக்குமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். சின்ன சின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லைனா ஏதாவது அன்கிளியர்டு சவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கைண்ட்லி வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கிங்க. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரில. ஸோ நான் வந்து என்னோட அப்படியே ஆன் த ஃப்ளோரில் ஒரு பேசியிருக்கேன் மனசில் பட்டதை. ஸோ வந்து இந்த மைக்கு இதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ ஜஸ்ட் இம்ப்ரூவ். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து கைண்ட்லி என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என் மைண்டில் நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து ஃபஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே நார்மலாக வரும், நம்ம போய் என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் வந்து ஹோமில் டெஸ்ட் பண்ண உடனே வந்துட்டு எங்களுக்கு நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ நாங்கள் வந்து நியர்பை வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஸோ அது வந்து நாங்கள் ஓகே அதுதான் ஃபைன், வேறு எதுவுமே நாங்கள் யோசிக்கவே இல்லை, அது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் வென்ட் ஃபார் தட். ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி வந்து கோயம்புத்தூர் தான், பொள்ளாச்சியில் தான் பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் 7 months வரைக்கும் இங்கே ரெயின்போவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களோட 8 and 10 டெலிவரி அதுக்கப்புறம் பேபி பிறந்தது எல்லாமே வந்து நாங்கள் விமன் சென்டர் மதர்ஹுட் கோயம்புத்தூர் அதுதான் பார்த்தோம். ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோயம்புத்தூர் as well as சென்னை ரெண்டுமே எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. வேறு என்ன இருந்துச்சு என் மைண்டில் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் ஒரு பயம் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஐயோ நம்ம இந்த ப்ரெக்னென்சி பெயின் எப்படி தாங்குவோம், எப்படி நம்மளால் இது, அந்த பயம் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்துடுச்சு. ஐயோ எப்படி என்ன மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்லாம் வந்து, ஸோ அது எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆக்சுவலி மேரேஜ் ஆன உடனே நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி நம்ம நார்மலாக இருக்க முடியுமா, வெளியே போக முடியுமா, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு நிறையவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் எப்படி டேக்கிள் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் நார்மலாக ஆக்சுவலி நாங்கள் இங்கே சென்னையில் இருந்தோம், எங்களுக்கு வந்து சப்போர்ட்க்கு யாரும் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ நாங்களே தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அண்ட் 2 பேருமே ஒர்க்கிங். ஸோ எப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், என் ஹஸ்பண்ட் வந்து ஹைப்ரிட், லைக் 3 days வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இதில் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே எங்களை கேட்டாங்க. கண்டிப்பாக முடியாது, ஒர்க் விட்டுட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே ஃபைன், நம்ம மேனேஜ் பண்ணி பார்ப்போம், முடியாத வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு பயம் இருந்தாலும் அதையும் தாண்டி செட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒர்க் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரலாக ஈவினிங் ஆனால் வாக்கிங் போகிறது. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் இது ஆஃபீஸ் போவேன், நியர்பை பார்க்கில் நானே வந்து வாக்கிங் போகிறது. அந்த மாதிரி மேஜராக நான் வந்து வாக்கிங் தான் போனேன். அது எதுவுமே நான் அவ்வளோக்கா பண்ணலை, வேறு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணல. மேபி லாஸ்ட் அந்த ஒரு 7 months மேலே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சில இது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ஸு, இந்த பால் எக்ஸசைஸ் அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணேன். மற்றபடி என்னோட 9th month வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட உடனே ஒரு 15 minutes நடப்பேன்.
அதுக்கப்புறம் எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் மேபி மொபைல் நான் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா வாக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி நான் ஐடியலாகவே நான் வச்சுக்கல, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் புஷ் பண்ணிட்டே தான் இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நானே வந்து ஸ்ட்ரிக்டாக மைண்டில் வச்சுருந்தேன் ஜங்க் ஃபுட் எடுக்கவே கூடாது. எனக்கே அது ஒரு தோணுச்சு, நிறைய காரணம் சொல்லும். ஆனால் வந்து எனக்கே தோணுச்சு, ஓகே பேபிக்காக வேணாம் 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 வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 டைம் மட்டும் பீட்சா சாப்பிட்டேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல் முடியாது. மற்றபடி எதுவுமே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு அது தோணவே இல்லை. ரொம்ப எனக்கு சில பேருக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி 2 காரணம் சொல்லி, எனக்கு வந்து ரொம்ப காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி. ஸோ அதனால் நான் நிறைய ஸ்வீட்டும் எடுத்துக்கவே இல்லை. அண்ட் இன்னும் 2 விஷயம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய கசின்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், இல்லைனா வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டெலிவரி டைமில் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து டெய்லி பொமோகிரானேட் சாப்பிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் சாப்பிடுவேன். அண்ட் வந்து சுவரொட்டி இந்த மாதிரி சாப்பிட்டேன். ஸோ ஹீமோக்ளோபின்மே எனக்கு வந்து அந்த ஒரு பார்டர் பாஸ் ஆகிட்டு தான் இருந்தேன். எனக்கு இந்த சுகர் லெவலும் வந்துட்டு நார்மலாகவே இருந்துச்சு. வேறு என்ன நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து த்ரூ அவுட் என்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் ப்ரெக்னன்சிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 9th மந்த் 8th மந்த் வரைக்குமே எடுக்க சொன்னாங்க. நான் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அயன் அண்ட் கால்சியம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது நான் அடிஷ்னலாக எடுத்தேன். அதுவும் நான் 1 டே சாப்பிடுவேன், என்னால் முடியலன்னா சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போது நான் சொல்கிற டிஸ்க்ளைமர் மாதிரி இப்போ நான் ஷேர் பண்ணுறது ஃபுல்லாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஐ கோன் த்ரூ. ஸோ நான் யாருக்கும் ஒரு அட்வைஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ எல்லாரோட ப்ரெக்னென்சி ஆர் வாட் எவர் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ யாரும் கம்பேர் பண்ணவே வேணாம். ஸோ கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து இப்போது எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வாமிட்டுங்கிறது என்னோட த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி எனக்கு தெரிஞ்சு நான் 2 டைம் தான் பண்ணேன். ஸோ என்னோட வந்து ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு ஒரு ப்ரெக்னன்சி, அப்படி தான். ஸோ வந்து எனக்கு வந்து வாமிட் எனக்கு வரவே இல்லை. எனக்கு வந்து அவ்வளோக்கா வெயிட் கெயின் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு என்னோட ஜீனா இல்லை என்னோட காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெயிட் கெயின், ஸோ நானும் பயந்தேன். இன்கேஸ் இதுக்கும் வந்துட்டு என்னோடய வீட்லேயுமே என்னோடய அம்மாவுமே கொஞ்சம் சப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கே அது பயந்தேன், ஐயோ நம்மளுக்கும் வெயிட் கெயின் ஆகிடுமோ அந்த மாதிரி. எனக்கு ப்ரெக்னென்சின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு மைண்டில் தான் அதான் வந்துச்சு, ஐயோ நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி பயம் இருந்துச்சு. மேபி அது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ஆகாமல் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்டையுமே கேட்டேன். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி அண்ட் த ஜீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து வெயிட் கெயினும் அவ்வளோ ஆகவே இல்லை. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 54 kgயில் இருந்தேன். எனக்கு ரொம்ப கிராஜுவலாக தான், இத்தனைக்கும் வந்து ஒரு 3rd மந்த் அப்போ நான் வெயிட் டிக்ரீஸ் ஆகி தான் கெயின் ஆனேன். ஸோ வந்து 55 வந்தேன். அப்புறம் வந்துட்டு 57, 58. எனக்கு அந்த கடைசி மந்த் ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் தான் ஒரு 62, 65 என்னோட லாஸ்ட் இந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ 65 இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 11 kg கெயின் ஆனேன். அண்ட் பேபி பிறந்த உடனேவே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 6-7 kgs வந்து கம்மியாயிடுச்சு. நான் 58ல் இருந்தேன், ரொம்ப நாள் 58ல் இருந்தேன். இப்போ நான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ண எனக்கு அதுவுமே கம்மியாயிட்டு. ஆக்சுவலி நான் வந்து என்னோட பழைய வெயிட்டே வந்துட்டேன், 54 வந்துட்டேன். ஸோ இதுக்காக நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணேன், இல்லை எக்ஸசைஸ் பண்ணேன், அந்த மாதிரி எதுவுமே பர்டிகுலராக பண்ணேன். த்ரூ அவுட் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரெக்னென்சியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜங்க் ஃபுட் நான் சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலி நான் அதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து நான் ரொம்பவே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறையா வந்து ஃப்ரூட்ஸு, ஃபைபர், ப்ரோட்டீன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஸோ இது எதுவுமே வந்து நான் இப்படி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி டயட் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதோ கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண, நான் கூகுளில் பார்த்து இல்லை டாக்டர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். ஸோ அந்த ஸ்பெசிஃபைடாக எதுவுமே எடுத்துக்கல. அண்ட் மேபி என்னோட அந்த லக்கு தான் சொன்னால் எனக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அவ்வளோக்கா ஆகவே இல்லை. ஆனால் வெயிட்டுமே வந்து அந்த மேபி இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறக்காட்டி கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து டிசம்பரில் கன்ஃபார்ம் பண்ணோம். என்னோட 7 மந்த் வரைக்கும் சென்னையில் இருந்தேன். ஆஸ் யூஷுவல் என்னோட ஒர்க் பார்த்துட்டு என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு ஓகேவா தான் இருந்துச்சு, ஆல் குட் தான். எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது வந்து இந்த ஹிப் பெயின் அடிக்கடி ரொம்ப வரும். ஸோ அந்த டைம் மட்டும் நான் வந்து நடந்துப்பேன், என்னை படுத்துக்கவே முடியாது. ஸோ அது ஒரு ட்ரபிள் இருந்துச்சு. மேபி அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட 7th மந்த்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போனோம். ஊருக்கு போகிறது எப்படி அப்படின்ட்டு இன்பிட்வீன் வந்து என்னோட அண்ணா மேரேஜ் போனோம். அது வந்து நாங்கள் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணி போனோம். அண்ட் 7th மந்த் முடிஞ்சு சரி நம்ம கார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கார் வந்து சென்னை காரில் போகணும். ஸோ
ஸோ காரில் போனது வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து ஊர்லேருந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 7-8 ஹார்ஸ் அந்த மாதிரி டைமில் போயிடுவோம். பட் ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் மார்னிங் ஒரு 7க்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப நைட் 10 o'clock பிரேக் எடுத்து போகணும். கால் வந்து எனக்கு பயங்கரமாக வீங்கிடுச்சு எப்படி தொங்க போட்டங்காட்டி. அண்ட் அந்த ஒரு டே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும், இப்போ ட்ராவல் பண்ணுறது கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அந்த கோயம்புத்தூரில் அந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அங்கே தான் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தோம். அங்கே சென்னையிலையும் நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். அங்கே ஊருக்கு போயிட்டு இந்த வளகாப்பு அதுக்கப்புறம் இது எல்லாமே சர்வ் ஆகிடும். அந்த இந்த லாஸ்ட் எனக்கு டியூக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து 39 வீக்ஸில் தான் பெயின் வந்துச்சு. 42 வீக்ஸ் நான் ஃபுல்லாகவே இருக்கலை. 39 வீக்ஸில் வந்து அந்த டைம் வரப்பே எனக்கு ஐயோ பயமாக இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் வந்து எனக்கே தோணுச்சு கால் வந்து பயங்கரமாக பெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது இப்படி வலிக்குது, எனக்கு வந்து இதுதான் டெலிவரி பெயின் தெரியாது. அண்ட் வந்து இன்னொரு பயம் எங்கள் ஃபேமிலிக்கே இருந்துச்சு அப்படின்னா, என்னோட வீடுக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவல். இது எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மைண்ட்குள்ளே எல்லாருக்கும் என்னை விட என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐயோ வந்துச்சுன்னா எப்படி என்ன பண்ணுறது அப்படி. ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 36th வீக்லேயே பேக் பண்ணி கார்லேயே நாங்கள் தூக்கி வச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரெடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வந்து எனக்கு கால் வலி ஆரம்பிச்சுது. நான் எதுவுமே சொல்லிக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் என் சின்ன வயசுலேருந்தே வந்து கொஞ்சம் வலி தாங்கும் இதயம்ங்கிற மாதிரி என்னோடய பாடி வந்து கொஞ்சம் நான் பெயினெல்லாம் கொஞ்சம் தாங்கிப்பேன். சரி எல்லாத்தையும் சொல்லி பயப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி அண்ணா எல்லோரும் கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் நல்லா பேசிட்டு ஒரு 1 o'clock தான் தூங்கவே போன உடனே என் ஹஸ்பண்ட் படுத்து தூங்கிட்டாங்க, அம்மா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஒரு 3:30 ஆகும். நான் தூங்கவே இல்லை ஆக்சுவலி லிட்டரலி. எனக்கு வந்து சரி வழி, எனக்கு இதுதான் ப்ரெக்னென்சி பெயின் தெரில. வாஷ்ரூம் போகிறேன், வந்து படுக்கிறேன், நடக்கிறேன், ரொம்ப முடியல. அப்புறம் ஒரு 3:30 மாதிரி என்னால் லிட்டரலி முடியல. நான் எழுப்பிட்டேன். ஐயோ எனக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா லைட்டாக ப்ளீடிங் தெரிஞ்சது. ஸோ டாக்டரே சொல்லியிருந்தாங்க ப்ளீடிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரஷ் பண்ண வேணாம், பொறுமையாகவே வாங்க, இட் இஸ் த ஸ்டார்டிங். ஸோ வந்து பெயின் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டெலிவரியோட சிம்டம் தான், நீங்கள் ரஷ் பண்ணி டக்குன்னு வர முடியல, மெதுவாகவே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளீட் தெரிஞ்ச உடனே நான் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். என் ஹஸ்பண்ட் அம்மா கிட்டேலாம் சொல்லி எழுந்து ரெடி ஆகிட்டோம். பேக்கில் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, எடுத்துகிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்போது 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் முன்னாடியே ரூம்லாம் வந்து பே பண்ணி புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து போன உடனே ரூமில் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆன உடனே பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வந்துட்டு இன்னும் 2 days வந்து டெலிவரி பெயின் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் வந்து பயம் அதிகமாகிடுச்சு. எனக்கு வந்து பெயின் தான் வந்துடுச்சு, பட் ஆனால் டைலேட் ஆகவே இல்லை. ஸோ வந்து சண்டே ஃபுல்லாக அப்படியே போச்சு, சண்டே நைட் ஃபுல்லாக போச்சு. அண்ட் மண்டே மார்னிங்கும் எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. பெயின் இருக்கும், பட் ஆனால் டைலேஷன் ஆகவே இல்லை. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. எப்படா வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மண்டேவும் அதே மாதிரி தான் பெயின் இருந்துச்சு. எனக்கு வந்து சொன்னால் எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து பிரியாணி டக்குன்னு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டேன் அந்த பெயின்லேயும். ஸோ அப்படி அந்த மாதிரி சில விஷயம் அதாவது நமக்கு சரி இப்படியுமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து ஒன் ஆஃப் த விஷயம். மண்டே வந்து ஒரு 7 மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆக ஆரம்பித்தாங்க. பனிக்கோட அடைஞ்சிட்டு 7:45 கரெக்டாக பிறந்துட்டான். பாய் பேபி சொன்னாங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி. அந்த மொமெண்டெல்லாம் வந்து காண்பி எக்ஸ்பிளைன் தான் சொல்லணும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் என்னென்னா ஹஸ்பண்டும் டெலிவரி வார்டுக்குள்ளே இருந்துக்கலாம். ஸோ அதனால என்னால் பெயின் வந்து கொஞ்சம் ரொம்பவே விஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேஸை தாண்டுறது ஆக்சுவலி இது வரைக்கும் ப்ரெக்னென்சி ஓகே ஃபைன், ஓகே கடந்து வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுடா அப்படின்னு நினைக்க முடியாது. இதுக்கப்புறம் தள்ளுறது ரொம்பவே கஷ்டம். நிறையா பெயின் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி என்னோட அந்த ஸ்லீப்லெஸ் நைட் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு என்னோடய பாடி கோத்ரூ பண்ண விஷயம், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி வந்து இந்த மதர் அப்படின்னாலே அந்த ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட் டே இருந்து நம்ம நினைப்போம் ஓகே இந்த ஸ்டேஜ் தாண்டிட்டா ஓகே இட்ஸ் பெட்டர், இந்த ஸ்டேஜ் தாண்டிட்டா இட்ஸ் பெட்டர்னு. ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அதுவே பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year and 1 month முடிய போகுது. இப்போ வரைக்குமே எனக்கு வந்துச்சு இதை விட அதுவே பெட்டராக இருந்ததே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ
ஸோ இந்த எல்லா பெயினையும் தாண்டி அந்த குட்டியோட அந்த ஃபேஸு அவன் சிரிப்பு அதெல்லாம் வந்து ஐயோ த பெஸ்ட்டுங்க. அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி. மேபி இதில் நான் யாரையாவது டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாங்களோ, ஸோ யா இது சொன்ன மாதிரி இது என்னோட பர்சனல் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் கோ த்ரூ பண்ணது மட்டும்தான். ஸோ தட்ஸ் இட். இது என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி. இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மேபி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வீடியோ. மேபி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லைனா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை மாதிரி எந்த மாதிரி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் சஜஷன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ கேன் சேஞ்ச் இட். அண்ட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இனி வந்து என்னோட போஸ்ட் பார்ட்டம் எப்படி கோ த்ரூ பண்ணேன், நான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி அண்ட் சாலிட்ஸ் இந்த மாதிரி எவ்ரி வீக் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர், டாடா.